சாப்பிட்ற மாதிரி. அப்போ கறி குழம்புக்கு நல்லா சாப்பிடுவோம், சாம்பார்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், ரசம்னா சுத்தமாக வெறுப்பாயிரும். ரசம்னா நமக்கு என்ன ஆயிரும், விஷமாக மாறிடும். எல்லா வீட்லேயும் பிள்ளைய கேட்கும், இன்னைக்கு என்ன மாறு, இன்னைக்கு ரசம் அப்படின்ட்டே போமா, ரசமா இதை எவன் சாப்பிடுவான்? நம்ம பிள்ளைங்க. ஏன்னா ரசம்னா விஷமா மாறுது. அப்ப தேவன் அதான் சொல்றாரு, இந்த வசனத்துல நல்லது இருக்கும், உங்களுக்கு ஆகாத வசனமும் இருக்கும். ஆண்டவர் இன்னொரு லெக்கில் சொல்றாரு, ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல். 5 நாள் 10 நாள் காய்ச்சல்ல படுத்து உருண்டு பிறந்தா கூட டாக்டர் சொல்லுவான், நல்லா ரசத்துல சாப்பாடு கொடு, நல்ல ரசத்துல சாப்பாடு கூட அவன் படைச்சிக்குவான், நீ நல்ல ரசத்துல சாப்பாடு படைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு சொல்லும் போது அதை நல்லா கவனிச்சு கேட்க முடியும். ஏன்னா டாக்டர் சொல்லுவாரு, இந்த 10 மாத்திரையும் சாப்பிட்டு போடு. ஏன் சொல்றாரு தெரியுமா டாக்டரு? அப்பதான் அல்சர் வராது. நீங்க மாத்திரை மட்டும் போட்டு பாருங்க, உங்களை அறியாம அல்சர் வந்துடும். ஆமென். அதனால டாக்டர் கொடுக்குற மருந்துல ஒண்ணு நமக்கு சுகமாகாது, ஆனா நீ சாப்பிட்டு மாத்திரை போட, அதனால டாக்டர் சொல்லி தருவாங்க. ஆமென் ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைங்க வசனத்தோடும் வார்த்தையோடும் நீங்க வாழ விரும்பி கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு சொன்னா அதை நீங்க சபையில சாட்சி சொல்லும் போது எந்திரிச்சு சொல்லணும். யாராவது சொல்றீங்களா அப்படி? அப்ப நான் அதில் புரிஞ்சுக்குவேன், ஒரு வசனத்துல கூட ஆண்டவர் உங்களோட பேசுறது அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு சின்ன பைக் வாங்கிட்டோம்னா அதை சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு ஒரு பைக்கை கொடு. அது எப்படி வந்துச்சு? எந்த வசனத்து மூலியமா வந்துச்சு? அது எப்படி நமக்கு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வசனத்து மூலியமாகத்தான் கர்த்தர் நமக்கு செய்வார், இல்லைன்னா நமக்கு செய்ய மாட்டார். வசனம் இல்லாத ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னா